ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நிறைய பேர் தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. குறிப்பாக குரூப் 4 மூலமாக நம்ம எப்படி கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ 2025 நமக்கு குரூப் 4 இருக்குது. ஸோ குறிப்பாக ஆனுவல் பிளானெல்லாம் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகலாம், எக்ஸாம் நடைபெறதுக்கான தேதி எப்போ நமக்கு இருக்கும். ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க 2025 என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடைபெற இருக்குது, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எவ்வளோ செலெக்ஷன் நடைபெற போகுது அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ். ஸோ அதுதான் 1/4/2025 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாக போகுது. ஸோ குரூப் 4 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ். இது 25/4/2025. ஸோ நமக்கு ஏப்ரல் கடைசி வாரத்தில் நம்ம இந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மார்ச் கடைசி வாரத்தில் இருக்கோம். நமக்கு ஒரு மாதத்தில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறோம். ஸோ நமக்கு எக்ஸாம்ஸ் 13/7/2025, அதாவது ஜூலை செகண்ட் வீக்கில் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம குரூப் 4, அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் சேரணும், குறிப்பாக குரூப் 4 மூலமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்னும் தீவிரமாக படிக்க வேண்டிய ஒரு நேரம். 2025க்கான எக்ஸாம்ஸ் நமக்கு ஒரு மாதத்தில் அறிவிப்பு வெளியாகிறோம். அதிகபட்சம் ஒரு 3 4 மாதத்துக்குள்ளே நமக்கு தேர்வு நடைபெற போகுது. ஸோ குறிப்பாக இது 10th மட்டுமே படிச்சிருந்தா போதும். நீங்கள் மினிமம் 10th படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் +2 டிப்ளமோ டிகிரி படிச்சிங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் குறிப்பாக நம்ம 10th படிச்சிருந்தாலே ஒரு எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா, அதாவது நிரந்தர வேலை. 10th படிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்குது, நிறைய கவர்மெண்ட் வேலைகள் நமக்கு இருக்குது. ஆனால் அது எல்லாமே பர்மனெண்ட் ஜாப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய டெம்பரரி பேசிஸில் ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் நம்ம அந்த வேலையில் சேர்ற மாதிரி இருக்கும். அந்த ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே நம்மளை அந்த பணியிலேருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆனால் இந்த குரூப் 4 நமக்கு விஏஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஜாபு, பர்மனெண்ட் ஜாபு. ஸோ நீங்கள் இந்த ஜாப்பில் சேர்ந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஏஓவா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிறார் அப்படின்னா அவர் தாசில்தார் வரைக்கும் போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்றவர் ஒரு சூப்பரண்ட் லெவலில் போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 மூலமாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகிறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் 4க்காக தயார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக, ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் தீவிரமாக படிங்க. நமக்கு 25/4/2025 நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறோம். 13/7/2025 நமக்கு தேர்வு நடைபெறும். கடந்த வருடம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 2025 வெளியாகும். எக்ஸாம்ஸ் ஜூலை 2025 நடைபெறும் அப்படின்னு தான் பொதுவாக கொடுப்பாங்க. இந்த வருடம் ரொம்ப தெளிவாக நமக்கு தேதி உட்பட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கலாம். ஸோ அதேமாதிரி நமக்கு ஜூலையிலே எக்ஸாம்ஸ் நடைபெறதுனால இந்த 2025க்குள்ளே ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். 2022லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறமா அந்த தேர்வு நடைபெற்றது. அதுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ 2023 கொஞ்சம் விரைவாக இருந்தது, 2024. ஸோ இப்போ 2025 இன்னும் கொஞ்சம் விரைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசிக்கு தலைவர்லாம் போட்டிருக்காங்க, முன்னே தலைவர் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. ஸோ இப்போ இந்த 2025 நம்ம ஒரு நம்பிக்கையோடு இந்த தேர்வு எதிர்கொள்ளலாம். ஸோ நீங்கள் குரூப் 4க்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலம் நோட்டிஃபிகேஷனுக்கு 1 மாத காலம் இருக்குது. அதற்கு பின்னால் ஒரு 2 இல்லை 3 மாத காலம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா 2025 நீங்களும் அரசு வேலையில் சேர்வது நிச்சயம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.